ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி விளாக்கில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே சாமி பூஜை பண்ணிவிட்டேன். குளிச்சுட்டு வந்த உடனே பூஜையை முடித்த அப்புறமா தான் அடுத்த வேலையெல்லாம், அதனால் ஃபஸ்ட்டு பூஜை பண்ணி முடிச்சிடுவேன். காலையில் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. நான் மழை வந்துட்டு இருந்தனால ஒரு லைட்டாக தான் மழை, ஆனால் பயங்கர வெயில், அதில் லைட்டாக மழை. பூஜை ரூம் வந்து இந்த மாதிரி வீட்டில் வந்து கட்டியிருக்கோம். இன்னும் இது ஃபுல்லு ஃபினிஷிங் பண்ணலை, அதனால் ரூம் உள்ளேயே வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வெளியிலையும் இன்னும் டோர் வந்து போடலை. அது டோர் போடலைன்னா உள்ளுக்குள்ளே ஏதாவது நாயெல்லாம் வந்துடும் இல்லைங்களா, நாய் பூனை அதெல்லாம். அதனால் வந்து நான் வெளியே வந்து சாமி வைக்கலை, அதுக்கப்புறமா வச்சுக்கலான்னு சொல்லி. வீடு வந்து இன்னும் ஃபினிஷிங் ஆகலை, அதனால தான் வீடு மட்டும் கட்டியாச்சு. வெளியில் காம்பவுண்டு, அதுக்கப்புறம் சாமி ரூம், இதெல்லாம் வந்து பின்னாடி தான் ஆக்சுவலாக ஒரு சின்ன சாமி ரூம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் அது வந்து செட் ஆகலை, அங்கே வைக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு முன்னாடி வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் அப்படியே வச்சுட்டதுனால அந்த ரூம் அப்படியே சும்மா தான் இருக்குது. அதில் ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ முன்னாடி இருக்கிற ரூம் வந்து இன்னும் ஃபினிஷிங் பண்ணலை, அப்புறமா வந்து சாமி வச்சுப்போம். அதுக்கப்புறம் காலையில் வந்து நான் பூஜையை முடித்த உடனே ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். இது வந்து எங்கள் மாமனார் தினமும் காலையில் குடிப்பாங்க வெறும் வயிற்றில். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை, அவங்களுக்கு நிறைய கேஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி பசி நல்லா எடுக்கிறதுக்காகவும் அதை குடிப்பாங்க. அதுக்கப்புறமா நான் பாகற்காயும் உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி பொட்டலோன்னு சொல்லி இது எல்லாத்தையும் ஒன்றா வேக வைக்கிறேன் சைட் டிஷ்க்காக. காலையில் ஸ்கூலில் வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பசங்களுக்கு வந்து காலையில் 7 to 10 வரைக்கும் தாங்க ஸ்கூலு. 10 o'clock வந்து சாப்பாடு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. எங்கள் பெரிய பையன் வந்து வீட்டுக்கு வந்து தட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருந்தான். வீட்டு எதிரிலே தான் ஸ்கூல் இருக்குது. அந்த பக்கம் அங்கன்வாடி, இந்த பக்கம் ஸ்கூலு. அவனுக்கு தட்டு கொடுத்துட்டு எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சின்ன பையன் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டான் சீக்கிரமாக, அதனால் அவனுக்கு வந்து இங்கே உட்காந்துட்டு எங்கள் கூட சாப்பிட ஆரம்பித்தான். இன்றைக்கி வந்து தினமும் கஞ்சி சாதம் சாப்பிட்டு நான் பாகற்காயெல்லாம் வேக வச்சுருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து சரி பரவாயில்ல, அது அப்புறமா சாப்பிட்டுக்கலாம், இந்த இது வாங்கவே இல்லை கடையில் இருந்துன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்றதில்ல இந்த மாதிரி கடையில் வாங்கி. அதனால் பக்கத்துலேயே சின்ன கடை வந்து ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச கடை, அது ஃப்ரெண்டு மாதிரி, அதனால் பஜார் பக்கத்தில் இருக்குது. அங்கே வந்து வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து என்னென்னா போண்டா இருக்குது இல்லைங்களா, ஸ்வீட் போண்டா அது, அதுக்கப்புறம் பக்கோடி. இந்த போண்டா வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபாங்க. நான் சின்ன வயசில் இருக்கும் போது எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் 1 ரூபாய்க்கு போண்டா விற்பாங்க. இப்போ வந்து ஒடிசாலுமே இப்போவுமே கூட இந்த போண்டா 1 ரூபான்னு தான் சொல்லி விற்கிறாங்க. இந்த குழம்புல பக்கோடாவும் குலுகுலாவும் அதாவது போண்டாவும் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் பட்டாணி குழம்புல. அதே பட்டாணி குழம்புல அந்த ஹஸ்பண்ட் வந்து கஞ்சி குடிச்சிட்டாங்க. நான் சைடிஷ்க்காக பாகற்காயெல்லாம் வேக வச்சுருந்தேன். ஆனால் திடீர்னு பார்த்தா வெங்காயம் காலியாக இருக்குது, அதனால் பட்டாணி குழம்புலேயே சாப்பிட்டாங்க. நான் இதிலே சாப்பிட்டுக்கலாம் பரவாயில்ல, மதியானத்துக்கு வேணால் சைடிஷ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வேண காய்கறி எல்லாத்தையும் நம்ம எடுத்து அப்படியே தோல் உரித்து நம்ம எடுத்து வச்சுப்போம். பாகற்காய் உள்ளேருந்து கொட்டை எடுத்து உருளைக்கிழங்கு தோல் உரித்து இந்த பக்கம் தனியாக ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மீன் குழம்புக்காக. நல்லா கனமான பாத்திரமாக இருக்கிறதுனால இது நல்லா சூடாக விடணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா நான் வந்து கட்லா மீன் மட்டும்தான் குழம்பு செய்ய போகிறேன். மத்தி மீனில் மசாலா போட்டு வறுக்க போகிறேன். அதனால் இதில் கழுவுன அப்புறமா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு தான் குழம்புக்காக வறுப்பாங்க. இதை வறுத்துட்டு ஒரு சைடு நான் எடுத்து இதை குழம்புக்காக ரெடி பண்ணுறேன். இந்த பக்கம் வந்து பாகற்காயெல்லாம் நல்லா தோல் உரித்து கொட்டையெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகாவை சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த சுட்டு எடுத்த காஞ்ச மிளகாவை இதோடவே போட்டு நல்லா நசிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பாகற்காயும் உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சுக்கிறேன். இந்த பக்கம் மீனை நல்லா வறுந்துடுச்சு. நல்லா வறுந்த அப்புறமா நம்ம எடுக்கணுங்க, இல்லைன்னா அப்படியே அடியில் ஒட்டிட்டு உடஞ்ச மாதிரி வந்துடும். நானுமே கொஞ்சம் அவசரப்பட்டு எடுத்துட்டேன், ஏன்னா மீன் சாப்பிட்றதுனால. இப்போ இந்த மீன்லாம் வறுத்துட்டு இந்த மீன் வந்து கரம் மசாலா, மிளகாத்தூள், அதுக்கப்புறமா மல்லித்தூள் போட்டுட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக வறுத்துக்கலாம் சாப்பிடும்போது சூடாக அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இது வந்து ஒரு 4 பீஸ் தான் இருந்தது, மத்தி பீஸு நான் கம்மியாக தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இப்போ மீன் வறுத்த அப்புறமா அதே கடாயில் அதே எண்ணெயில் 2 வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி, வெங்காயம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். நம்ம கலந்த அப்புறமா இதில் நல்லா பச்சை வாசனை போன பிறகு வெறும் தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை வதக்கணும்னா இந்த குழம்போட கலர் வந்து நல்லா ரெட்டாக வருங்க. அதுக்காக தான் இது வந்து எண்ணெயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நான் இதை ஏற்கனவே நம்ம யூஸ்ஃபுல் டிப்ஸில் சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் ஆன அப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு, தக்காளி போட்டு தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன்.
இப்போ இதை அப்படியே கலந்துக்கலாம். ஆக்சுவலி வந்து நான் வாரத்தில் ஒரு 3 நாள் வந்து நான்வெஜ் சாப்பிடலாம். நான் மீன் மட்டும்தான், சிக்கனும் முட்டையும் நான் சாப்பிட மாட்டேன். ஹஸ்பண்ட் பசங்க சாப்பிடுவாங்க. அவங்களுக்காக ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே எனக்கு மீன் பிடிக்கும்னால மீனே தான் மோஸ்ட்லி வாங்குவாங்க, வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. நான் அதுவும் இல்லாமல் ஒரு வாரத்தில் 3 நாள் மட்டும்தான், திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி கிழமையிலலாம் நான் சாப்பிட்றதில்ல. அதனால் என்றைக்கெல்லாம் மீன் சாப்பிட்றோம் அன்றைக்கெல்லாம் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவாங்க, எனக்கு மீன் பிடிக்கும்னால. இப்போ உருளைக்கிழங்கையும் சேர்த்து நான் வேக வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த உருளைக்கிழங்கு சேர்த்து தக்காளி நல்லா வதங்கின அப்புறமா கொஞ்சமாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி போட்டு நல்லா வதக்கி உருளைக்கிழங்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம அந்த மசாலாவில் வேக விடணும். இதனால் அந்த மசாலா வந்து நல்லா உருளைக்கிழங்கோட சேர்ந்துக்கும். மோஸ்ட்லி வந்து ஒடிஷாவில் உருளைக்கிழங்கு சேர்த்து சமைப்பாங்கனால நான் எல்லா குழம்புலையும் உருளைக்கிழங்கு வந்து சேர்த்து செஞ்சுருப்பேன். இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலாவையும் சேர்த்துட்டு குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்த அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இதை கொதிக்க வைக்கணும். இப்படி உருளைக்கிழங்கு வந்து நல்லா பெருசாக இருக்கிறதுனால இப்படி நல்லா உடச்சி விட்டுருவேன். குழம்பு பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்ச அப்புறமா இப்படி நல்லா ஒரு 3 நிமிஷம் கொதிக்கும் போது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மீன், இதெல்லாம் இதில் தூக்கி போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சோம்னா நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும். இந்த பக்கம் இன்னொரு கடாயை வச்சு நான் எண்ணெய் லைட்டாக சூடு பண்ணி அதில் ஏற்கனவே நான் மசாலா தடவி வச்சுருந்தேன் மத்தி மீன்லாம் போட்டு நல்லா வறுத்துக்க போகிறேன். நல்லா மெதுமான சூடில் வச்சு வறுத்தோம்னா உங்களுக்குள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் இல்லைங்களா, அதனால் இதை நல்லா வந்து இப்படி வேக வைக்கிறேன். இது நல்லா வெந்துடும். கொஞ்ச நேரத்துலேயே நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். ஆனால் சாப்பிடும் போது சூடாக இருக்கட்டும்னு சொல்லி நினச்சேன். ஹஸ்பண்ட் வந்து இல்லை பரவாயில்ல, வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் நீ சீக்கிரமாக செஞ்சு வச்சுட்டு அப்படியே அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் செஞ்சு வச்சுட்டேன். குழம்பு செய்யும் போதே மீனையும் வறுத்து ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் ஃபுல்லாகவே மேலே எப்படி தெளிஞ்சு வருது பாருங்கள். இதில் கடைசியாக கரம் மசாலா சேர்த்து கொத்தமல்லி தழை இருந்தால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, நான் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடுவேன். பசங்க வந்து இங்கே நல்லா வெளியில் லைட்டாக மழை வந்து தூறல் மாதிரி போட்டுது. வெயிலே இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஆனால் திடீர்னு மழை வந்து லைட்டாக தூறல் போட்டு போயிடுச்சுன்னா ரொம்ப வேக்கடாக இருக்கும். அதனால் வந்து முடியவே இல்லை. பசங்க சில்லுன்னு இருக்கனால வெளியில் வந்து சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க கோலி விளையாடுறதுக்கு. அதுக்கப்புறம் மீன்லாம் இந்த மாதிரி நல்லா வந்து வறுபட்டுருச்சு. நான் அப்படியே திருப்பி போட்டு 2 சைடு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இந்த பக்கம் போட்டால் அந்த பக்கம் போய் விழுந்துருச்சு, ஏன்னா ஒரு கையில் ஃபோன் வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் மீன் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது இறக்கிட்டேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி சாதம் வந்து செய்யலை. இந்த மிக்சிங்கில் வந்து நான் ஏற்கனவே வேக வச்சுருந்தேன் இல்லைங்களா, இதில் வெங்காயம், சுட்ட மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு எண்ணெய் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 3 பல்லு பூண்டு சேர்த்து இது ஒரு சைட் டிஷ் மாதிரி நமக்கு நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து கசப்பு சுத்தமாக தெரியாது. நான் ஷார்ட்ஸ் வீடியோஸில் இதை அப்லோட் பண்ணியிருந்தேன் நேற்று, பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா சின்ன பசங்க வந்து பாகற்காய் சாப்பிட்லாம், இந்த மாதிரி சாப்பிட்லாம். நிறைய வந்து டாக்டர் கூட சஜஷன் பண்ணுறாங்க பாகற்காய் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்லாம். பசங்க வந்து லைட்டாக மழை வந்தவுடனே மண் வந்து நல்லா ஈரமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பிள்ளையார் செய்ய போகிறதா சொல்லி மண் கொண்டு வந்து 2 பேரும் உட்காந்து இங்கே செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா இந்த ரூமில் லைட்டாக மழை வந்து ஒழுகுது, அதனால் அங்கே உட்காந்து செஞ்சிட்ருக்காங்க. நேற்று நானும் ஹஸ்பண்டும் பெட்டு தைச்சோன்னு சொன்னோம் இல்லைங்களா, இந்த மாதிரி தான். இது வந்து ஃபஸ்ட்டு சின்னதாக இப்போ ஒரு நீளமாக புடவையை வச்சு மடித்து ஒன்று செஞ்சது. இது வந்து இப்படி இருக்குது. இது வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதை தலையாண்டை வச்சு தலையாண்டை மாதிரி பண்ணிட்டோம். இந்த பெட்ஷீட் வந்து 2 பெட்ஷீட் இருந்தது. அதில் கீழே ஒரு பெட்ஷீட், மேலே ஒரு பெட்ஷீட் போட்டு அதுக்குள்ளே புடவை இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பக்கமும் வச்சு நல்லா வந்து தைச்சிட்டோம். அதுக்கப்புறமா அது மேலே வந்து இந்த மேலே இருக்க பிளாங்கெட் வந்து இது குழந்தைங்க பிறந்தப்போ வாங்கினது, அப்படியே வச்சுருந்தோம். சரி அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது மேலே வச்சு போட்டிருக்கோம். இப்போ சாதம் வந்து நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன், மாமனார் வந்து பிரசாதம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி, அதை வந்து வீட்டுக்காரர் நாங்கள் பசங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். சாதம் அப்படியே மீந்துருச்சு. அந்த சாதத்தை வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். நான் வந்து கஞ்சி சாதம் சாப்பிட போகிறேன். அதோட கூடவே இந்த பாகற்காய் ரெசிபி, இந்த மீன் வறுத்தது, மீன் குழம்பு வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த பக்கம் வீட்டில் கொடுக்கணும். நம்ம கிராமத்தில் இருந்தாலே சொந்த பந்தங்கள் கொடுத்து பரிமாறி சாப்பிட்றது தான் பழக்கம் இல்லைங்களா. சிட்டிலேயுமே பரிமாறி சாப்பிட்றாங்க. ஆனால் என்னென்னா டைம் கிடைக்காது, கொஞ்சம் தூரமாக போக வேண்டியிருக்கும், ஆனால் மிஸ் பண்ணிகிட்டே சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில டைமில் நடக்கும். நான் வந்து சமைச்ச உடனே ஃபஸ்ட்டு அந்த பக்கம் வீட்டுக்கு கொடுக்குறதுக்காக மீன் குழம்பு எல்லாம் சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து கொடுத்துருவேன். என்னென்ன செஞ்சுருக்கணும் எல்லாத்தையுமே கொடுப்பேன். மீன் குழம்பு, அதுக்கப்புறமா மீன் வறுவல், கூடவே நான் கஞ்சி சாதம் சாப்பிட்றதுனால மத்தி மீன் வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ராவாக. நான் 1 தான் கொடுத்தேன்.
ஏன்னா முந்தா நேற்று வாங்கும்போது நான் நிறைய பாதிக்கு பாதி கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். அதோட கூடவே ஒரு பாகற்காய் சைடு செஞ்சேன். அது எல்லாத்தையும் சேர்த்து நான் கொடுத்துட்டேன். வீட்டில் சாப்பிட்றதுக்கும் பரிமாறிட்டேன். ஹஸ்பண்டும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து கஞ்சி சாதம், அதுக்கப்புறம் மீனோட தலை குழம்பு கொஞ்சமாக தான். நம்ம சாதம் சாப்பிடும்போது எப்படி சாதம் கையில் வச்சுட்டு கொஞ்சம் குழம்பு ஊற்றி அதில் சாப்பிடுவோம், அந்த டேஸ்ட் அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் மீன் வறுவல், இந்த பாகற்காய் சைட் டிஷ் எல்லாத்தையும் சேர்த்து நான் கஞ்சி சாப்பிடுவேன் மத்தியான டைமில். ஏன்னா காலையில் பக்கோடியெல்லாம் சாப்பிட்றதுனால வயிறு சூடாகிடும், அதனால் கஞ்சி. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்து பாத்திரமெல்லாம் கழுவி ரெடி பண்ணிட்டோம். மத்தியான டைமில் நல்ல வந்து படப்படப்படன்னு மழை ஜோரமாக வந்துச்சு, அப்படி நின்றுடுச்சு. அந்த டைமில் மாமனார் வந்து வந்துட்டு இருந்தாங்க கோயிலேருந்து, அதனால் ஃபுல்லாக நனைஞ்சிட்டாங்க. அவங்களோட இந்த மாதிரி டவல் தான் நல்ல பெருசாக நீளமான டவலாக கட்டுவாங்க. இதை வந்து அப்படியே துவச்சி நம்ம காய வச்சிடணும். உடனே நாளைக்கு கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நிறைய டவல் இந்த மாதிரி இருக்கும். நம்ம எப்பப்போ வந்து குளிக்கும்போது குளிக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம பசங்க இப்போ யூஸ் பண்ணுற துணி இதெல்லாம் வந்து துவச்சி அப்படியே காய வைக்கிற மாதிரி இதையும் அதே போல் காய வச்சோம்னா உடனே ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இன்றைக்கி இட்லி தோசை மாவு செய்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன். இது ரொம்ப கம்மியாக தான், 3/4 கிலோ போல் நான் அரிசியும் புழுங்கல் அரிசியும் 1/4 கிலோ அளவுக்கு பச்சரிசியும் எடுத்திருக்கேன். இதில் 1/4 கிலோ அளவுக்கு உளுந்து போட்டு ஊற வச்சுருக்கேன். நான் காலையிலேயே ஊற வச்சுட்டேன். அதை வந்து இப்போ ஒரு 2 மணிக்கு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்து வச்சிட்டோம்னா கரெக்டாக நம்ம நைட்டு செய்கிறதுக்குள்ளே புளிச்சிரும். அதனால செஞ்சுருக்கேன். ஆனால் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது அதுவும் இல்லாமல் 3 மணிக்கு மேலேயே வந்துருச்சு. நான் இப்போயே அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சா தான் நைட்டுக்குள்ளே இது புளிக்கும். அதுவும் இல்லாமல் ஒரே டைம் தான் செய்வேன். இது வந்து கரெக்டாக இருக்கும். நான் வீட்டில் செஞ்சுட்டு அந்த பக்கம் வீட்டில் பாதி கொடுக்குறதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலான்னு ஃபஸ்ட்டு போட்டேங்க. ஆனால் இந்த மிக்ஸி வந்து என்னோடய ஜார் சரியாக வேலை செய்யலை, அது ரிப்பேர் ஆகிடுச்சு. நான் கவனிக்கவே இல்லை, அரைச்சிட்டேன். அதுக்குள்ளே வேறு மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணி. இந்த பக்கம் வந்து பிரசாதம் கொண்டு வந்தாங்க மாமியார். நம்ம கோயில் பக்கத்துலேயே ருத்ராயணி அம்மா கோயிலில் வந்த பிரசாதம். அவல், இதில் வெல்லம் சர்க்கரை எல்லாம் போட்டு, இன்றைக்கி வெல்லம் சேர்க்கல, சர்க்கரை சேர்த்துருக்காங்க, தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் கொயின்னு சொல்லி ஒரு பிரசாதம், எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இதை கவரில் அப்படியே கட்டி வச்சேன்னா நம்ம பசங்க வந்து ஈவினிங் டைம் கேட்டாங்கன்னா கொடுப்பேன். பசிக்க இல்லைனா ஈவினிங் டைம் வேறு ஏதாவது சாப்பிட்டுட்டாங்கன்னா இதை அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து பால் வந்து சேர்த்து சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் பெரிய பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அவனுக்காக நம்ம ஈவினிங் டைமில் பசிச்சா உட்காந்து சாப்பிட்றதுக்காகவும் கரெக்டாக இருக்கும். இதில் இருக்க அந்த தேங்காய் எல்லாம் துருவல் போட்டுருக்க ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து அப்படியே வச்சோம்னா ஃபுல்லாக கட்டிரும் தாங்க. பாருங்கள் இப்போவே எப்படி சுற்றுறாங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும். அதனால் நல்லா டைட்டாக கட்டிட்டு இப்படி காற்று போகாமல் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக சாஃப்டாக இருக்கும். நம்ம காலையில் சாப்பிடும்போது மாவு வந்து அரைச்சிட்டேன், வேறு மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணி உப்பு போட்டு நான் கலந்து வைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ தான் அரைச்சிருக்கேன் இல்லைங்களா, கொஞ்சமாக தான். அதனால் நான் உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுட்டா எப்படியும் நைட்டுக்கு மட்டும்தான் செய்ய போகிறேன். அதனால் மிக்ஸி ஜார் வேறு பிரச்சனையாக இருந்ததுனால நான் அப்படியே வந்து அரைச்சி உடனே வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஏன்னா கரண்ட் எந்த டைமில் போகும்னு தெரியாது, மழை திடீர்னு வருது. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி கலந்துட்டு மூடி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே பாத்திரத்தெல்லாம் நம்ம கழுவி வச்சிட்டோம்னா இதை அப்படியே வச்சிட்டோம்னா ஈவினிங்குள்ளே மறுபடியும் காஞ்சிடும். இப்போவே 3 மணி ஆயிடுச்சு. இதை அப்படியே கொண்டு போய் எல்லாத்தையும் கழுவிட்டு வச்சுட்டு இந்த மாவை வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிட்டு இதை அப்படியே ஒரு சூடான இடம்னுங்க. வீடு ஃபுல்லாகவே சூடாக இருக்குது. ஏன்னா மழை திடீர்னு வருது. நல்லா ஃபுல்லாக வெயில் காஞ்சிட்டே இருக்கும்போது நமக்கு லைட்டாக வந்து மழை பெஞ்சு எப்படி கலப்பி விட்றோம் அந்த மாதிரி வந்து நல்லா சூட்டு கலப்பி விட்டுருச்சு. அதனால் வீடு ஃபுல்லாகவே நல்லா சூடாக இருக்கிறதுனால நான் மறுபடியும் இதை மூடி வச்சு கொஞ்சம் நேரத்தை கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் ஈவினிங்குள்ளே நல்லா புளிச்சிருச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் வந்து இதை நான் தோசை மாவாக தான் யூஸ் பண்ணேன். நல்லா புளிச்சிருந்தது மாவு வந்து நான் நினைக்கவே இல்லை புளிக்கும்னு சொல்லி. ஏன்னா 3 மணிக்கு மேலே ஆகிடுச்சு நான் 8 மணிக்கு செய்கிறதுக்கு. ஆனால் அந்த சூட்டுக்கு நல்லா வந்து புளிச்சிருந்தது. நான் இந்த மாதிரி தோசையை வந்து நல்லா மெல்லிசாக ஊற்றுவேன். ஆனால் எங்கள் மாமியாருக்கு வந்து கொஞ்சம் கனமாக இருந்தால் தான் தோசை பிடிக்கும். இல்லைனா என்ன இது இவ்வளோ பேப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்களுக்கு தனியாக வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குண்டு குண்டு சைஸில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு பசங்களுக்கு எனக்கெல்லாம் நான் கொஞ்சம் மெல்லிசாக வந்து நல்லா மொறு தோசையாக செஞ்சேன். எங்கள் மாமியாருக்கு வந்து மொறுன்னு தோசை செஞ்சு கொடுத்தா இது என்ன இப்படி ஒரு அப்பளம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த காலத்து டைம் மாதிரியே சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி செஞ்சேன். மீதி இருக்கிற தோசையெல்லாம் நான் அது அப்படியே வந்து மெல்லிஸாக செஞ்சுட்டு அந்த பக்கம் வீட்டுக்கு பாதியை கொடுத்துட்டேன். மீதி பாதியை வந்து நான் வீட்டில் வந்து வச்சுக்கிட்டேன். 10 தோசை அந்த பக்கம் கொடுத்தா மீதி 10 ஒரு 20 தோசை போல் தான் வந்தது. ஏன்னா மாவு ரொம்ப கம்மி தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாக் முடிஞ்சுது.
மதியம் வச்ச மீன் குழம்பு இன்னும் கொஞ்சம் மீதியாக இருக்குது. அதையே வச்சு நைட்டுக்கு வந்து தோசை வந்து சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். அப்படியே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். பசங்க ஹஸ்பண்டெல்லாம் சாப்பிட்டாச்சு. அந்த பக்கமும் கொடுத்துட்டு எல்லோரும் சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி ஃபுல் டே விலாக் இன்றைக்கி போட்டாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி விளாக் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இதையே போல் கண்டினியூ பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.